நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கும் படத்திற்கு இப்போது KHRK என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு வெளியான இந்த படத்தின் கிளிம்ஸ் எதிர்பார்ப்புகளை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டது. ரொம்பவே சுமாரா வந்திருந்தது அந்த கிளிம்ஸ். இருப்பினும் முழு திரைப்படத்தில் நெல்சன் கலக்கி விடுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க ரசிகர்கள். இந்திய திரைத்துறையே எதிர்பார்த்திருக்கும் படமா மாறியிருக்கு KHRK திரைப்படம். 2 ஜாம்பவான்களான ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பின்பு இணைந்து நடிக்கிறாங்க. அநேகமா இதுதான் அவர்கள் 2 பேருக்கும் கடைசி படமா இருக்கலாம் என்று பலரால சொல்லப்படுது. இதனால இந்த படம் பெரிய ஹைப்பை பெற்றிருக்கு. கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் வசூலிக்கும் முதல் படமா இருக்கும் என்று பேச்சுகள் எழுந்திருக்கு. ரஜினியும் கமலும் சேரப்போகிறார்கள் என்ற தகவல் கசிந்ததுமே யார் இயக்குனர் என்பதில் தான் பலரது கவனமும் இருந்தது. முதல்ல லோகேஷ் கனகராஜிடம் தான் கதை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் வழக்கம் போல முழுநீள வயலன்ஸ் கதையை சொல்லியிருக்கிறார். இவர்களோ லைட்டான கதையோடு ஒரு படத்தை செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருந்தாங்க. அவரை ரிஜெக்ட் செய்துவிட்டு நெல்சன் திலீப்குமாரை டிக்கடித்தாங்க. ஏற்கனவே ரஜினியை வைத்து ஜெயிலர் படத்தையும் கமலை வைத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியும் இயக்கியிருக்கிறார் அவர். அடிப்படையில் நெல்சனுக்குள் அதீதமான ஹியூமர் இருக்கு. அவரது படங்கள்ல அது நன்றாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பீஸ்ட் மட்டும்தான் சொதப்பி விட்டது. அதே சமயம் அவர் தமிழ் சினிமாவில் திறமை வாய்ந்த இயக்குனர் தான். அந்த நம்பிக்கையிலும் ஏற்கனவே 2 பேரின் குட் புக்கிலும் நெல்சன் இருப்பதாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு சென்றிருக்கு. அவரும் இதனை சரியாக பயன்படுத்திட வேண்டும் என்று முனைப்போடு உயர்த்து வரார். நெல்சன் இயக்குனராக கமிட் ஆன பிறகு 2 பேரையும் வைத்து ஒரு கிளிம்ஸ் வீடியோவை ஷூட் செய்தார். அது சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. படத்தின் மீது இருக்கும் எதிர்பார்ப்புக்கு ஈடாக அந்த கிளிம்ஸ் வீடியோவும் இருந்தது. ஆனால் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் கொஞ்சம் சலித்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ரஜினியும் கமலையும் பார்க்கையில் ரியலாகவே இல்லை, ஏதோ AI டெக்னாலஜியை பயன்படுத்தியது போல இருப்பதா ஓப்பனாக சொன்னாங்க. இருப்பினும் படத்தில் அத்தனை குறைகளையும் சரி செய்துவிட்டு நெல்சன் திலீப்குமார் தரமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருக்கு. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகையும் கமலின் மகளுமான ஸ்ருதிஹாசனிடம் இந்த படம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ரஜினிகாந்த் கமல்ஹாசன் 2 பேருமே செம ஹேண்ட்ஸமான ஆட்கள். நான் இந்த படத்தில் நடிக்கவில்லை என்பது கிளியராக சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் நெல்சன் திலீப்குமார் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்க ஆவலோடு இருக்கிறேன். கூலி திரைப்படத்தில் பணியாற்றிய பிறகு ரஜினியின் பெர்சனாலிட்டிக்காகவே அவரது ரசிகையாக மாறிவிட்டேன். இவங்க 2 பேரையும் மீண்டும் ஸ்கிரீனில் சேர்த்து வைக்க பார்க்க அனைவரும் மாதிரியே நானும் காத்திருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் இது பிரம்மாண்டமாக இருக்கும், 1000 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் உருவாகும் என கூறியிருக்கிறாங்க.